மக்களை நான் உங்கள் அருள் மாஸ்டர். நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா கார் வாங்க தான் வந்திருக்கிறேன். மாருதி சுசுகி பலூனா வாங்க தான் வந்திருக்கிறேன். நம்ம ஓஎம்ஆர்ல இருக்கிற பிள்ளை அன்சன் அந்த ஏஜென்ட் கிட்ட தான் நம்ம கார் வாங்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். Delta again there. நான் எடுக்கிற வண்டி பாத்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட். இந்த வண்டி தான் எடுக்கிறேன் சார். இது வந்து நான் எடுக்கிற என்ன மாடல் சார்? என்ன மாடல் பாத்தீங்கன்னா இது பலினோல 2வது வேரியன்ட் உங்களுக்கு இது. இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில் குரோம் வந்துரும், உங்களுக்கு பாடி கலர்ல டோர் ஹேண்டில் வந்துரும், உங்களுக்கு சைட் மிரர்லயே லுக் வைஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கிறதுக்காக இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இல்லாம ஹாலோஜன்ல கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு 300 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு விசிபிலிட்டி கிளியரா இருக்கும். ஃப்ரண்ட் லுக்குமே நெக்ஸா வேவ் கிரில் பிரீமியம் கார் எடுக்கிறவங்களுக்கு பிரீமியம் கொடுத்துருக்காங்க. நீங்க பெரிய பெரிய டாப் எண்ட் கார் வாங்குறவங்க இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது ஒரு பட்ஜெட் இல்லை எங்களுக்கு, நாங்களும் ஒரு பெரிய ப்ரீமியம் ஃபேமிலியில வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலினோ ரைட் சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு. இதுல பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷிஃப்டர் பேக் சைட்ல உங்களுக்கு வர டெய்ல் லேம்ப் ரொம்பவே யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு. இன்டீரியர் வைஸும் செகண்ட் வேரியன்ட்ல ஆல் ஓவர் எல்லா டாப் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியிலேயே. ஸோ ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு நல்ல திருப்தியான வண்டி வச்சிருக்கீங்கன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு எப்பயுமே ரீவேல்யூ உண்டு. ரீவேல்யூ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது 80% மார்க்கெட் ஷேர் உள்ளது பலினோக்கு மட்டும்தான் உங்களுக்கு. நீங்க எக்ஸோரூம் பிரைஸ்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் வரைக்கும் சில கஸ்டமர் வாங்குறவங்களும் இருக்காங்க. நல்ல பிரைஸ்க்கே போகுது உங்களுக்கு. இது வந்து ரீவேல்யூன்னு இல்லாம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்க நடத்துறோம். அதே மாதிரி வந்து மற்ற வண்டிக்கும் இப்போ நம்ம வந்து மாருதி சுசுகில எடுக்கிறோம், பலூன் எடுக்கிறோம், மற்ற வண்டிக்கும் இதுக்கும் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இது கம்மியாகுமா இல்ல மற்ற வண்டியோட அதிகமாகுமா? சர்வீஸ்ன்றதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் வருது. மற்ற வண்டி எல்லாம் 1 லிட்டர் டர்போ இன்ஜின். மைலேஜ் உங்களுக்கு வராது அவ்வளவா. திடீர்னு உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். அது இல்லாம நேச்சுரலா பிரீத்திங் ஆகுறதுக்கு தான் நெக்ஸா வேவ் கொடுத்துருக்காங்க. இன்னுமே உங்களுக்கு இன்ஜின் பிரீத்திங் நல்லா இருக்கும். திடீர்னு சவுண்ட் வராது உங்களுக்கு. நல்ல ரிஃபைன் இன்ஜினா இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் திங், கஸ்டமர் இது அடுத்த வேரியன்ட் டொயோட்டா வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்த வேரியன்ட் கியா வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு அதிகமா போகும். பலினோன்னு வந்தீங்கன்னா பிலோ 5000 முடிஞ்சிடும். லைக் ஒரு பைக்கை நம்ம எப்படி மெயின்டைன்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார், சரிங்களா? அப்புறம் வந்து இதுல வந்து நான் எடுத்து மேனுவல் தானே சார்? மேனுவல் தான் உங்களுக்கு. மேனுவல் ஆட்டோமேட்டிக் இந்த சென்ஸ் உங்களுக்கு லேக் இருக்கும். பட் மேனுவல் நல்லாவே பிக்கப் இருக்கும் உங்களுக்கு. மைலேஜும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதாவது என்னோட ஃபீட்பேக் கஸ்டமர்ஸ்லாம் 28 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சார் நல்லா ஓட்டுறாங்க, நல்லாவே மைலேஜும் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கம்ஃபர்ட் வைஸுமே 3D ஸ்கல்ப்டட் சீட்ஸ், பிஎம்டபிள்யூல வர சீட்ஸ் மாதிரி தான் நாங்க மாருதியில கொடுக்கறது. அதாவது மாருதினாலே டாப் எண்ட் வரைக்கும் நாங்க கொண்டு போறோம் தான் நாங்க வந்திருக்கோம். பட்ஜெட் கார்ஸ்ன்றது இதுக்கான இடமே கிடையாது. மாருதியில வந்து எந்த பேர் இருந்ததோ அதை தாண்டணும்னு சொல்றதுனால தான் நெக்ஸால கொடுத்துருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னு சொல்றது தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே நாங்க வந்து ஒரு டாப் எண்ட் கார் மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது எங்க காரும் நல்லா இருக்கணும் அப்படி கொண்டு வந்தது தான் பலினோ. சரிங்களா? இல்ல ஆல்ரெடி வந்து நான் மாருதி சுசுகிலே வந்து நான் பழைய ஒரு எப்படி சொல்றதுன்னா 2013 வந்து நான் ஒரு ஆல்டோ 800 வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் பாக்குறதுக்கு. அது செலவும் கம்மி, நல்லா ஓடுறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து திருப்பியும் மாருதி சுசுகில பலூனை வந்து நான் விரும்புறது. என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இன்னொரு லோ மாடல் இருக்குதுல்ல, சிக்மா. அதுக்கும் இதுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 இன்ச் டிஸ்பிளே உங்களுக்கு வந்துரும். உங்களுக்கு டோர் ஹேண்டில் வந்து பாடி கலர்ல உங்களுக்கு வரும். உங்களுக்கு இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துரும். இதனோட ஃபியூச்சர்ஸே பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு டாப் எண்டா மிட் வேரியண்டா தெரியாது. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே டாப் எண்ட் மாதிரி தான். லுக் வைஸ்மே யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள். இதுல வந்து 7 இன்ச் டிஸ்பிளே, ஆண்ட்ராய்டு வித் ஆப்பிள் கார்ப்ளே வயர்டு மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் நீங்க உங்க போன் கனெக்ட் பண்ணீங்கன்னா போதும், நேவிகேஷன்ல இருந்து மேப்ல இருந்து கால் யார் பண்ணாலும் அலெக்சால இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துரும். நீங்க ஜஸ்ட் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும், கால் நீங்க ரன்னிங்லயே நீங்க கால் பேசிக்கலாம். போன் சிக்மாக்கும் டெல்டாக்கும் வந்து இவ்வளவு வித்தியாசம் வரும். இதுல மியூசிக்கல் வரும், அதுல மியூசிக்கல் வராது, அவ்வளவுதான். ஓகே, நம்ம எல்லாமே வந்து டெல்டா எடுக்கிறது ரொம்பவே ஒர்த்தபிள் வேரியன்ட். பலினோல 12 லட்சம் ரூபாய் இருக்கும். பட் இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் அலாவில் மட்டும் மாத்தினா போதும், வெளிய இருந்து பார்க்க டாப் எண்ட் மாதிரி ஆயிடும். ரொம்ப ஒர்த்தபிளான பிரைஸ் பாத்தீங்கன்னா பலினோ டெல்டா தான். எல்லா கஸ்டமரும் 90% கஸ்டமர் வாங்குறது டெல்டா வேரியன்ட் மட்டும் தான்.
ஓகே பிளேன் சென்ஸை ரெஃபர் பண்ணுங்க. பிளேன் சென்ஸ் உங்களுக்கு எப்பவுமே கூடவே இருப்பாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பா. தான். நான் இந்த வண்டி வாங்குறதுக்கு நீங்க தான் காரணம். தேங்க்யூ. இனி இவர் வந்து எப்படின்னா ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுத்தாரு. சார் கொடுத்துட்டு என்ன பண்ணாரு, இவர் என்னோட வயசுல சின்னவர் தான். எங்க வீட்டுல எங்க அண்ணன் பசங்களும் எல்லாமே நல்லா படிச்சவங்க தான். டிகிரி சின்னவங்களை என்னைக்குமே வாங்க போங்க தான் சொல்லுவேன். எங்க அண்ணன் பசங்களும் சொல்லுவாங்க, என்னப்பா நீங்க சித்தப்பா வாங்க போங்கன்றீங்க, கோச்சிப்பாங்க. நான் படிச்சவங்களுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கணும். சார் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, இது எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட யார்ட்ட வேணா கேட்டுங்க, எந்த ஷோரூம்ல வேணா கேட்டுக்குன்னு கொடுத்தாரு. இதை நான் நம்பாம ஒரு 3 ஷோரூம்ல போயிட்டு என் மச்சானால வந்தது. 3 ஷோரூம் ஏறி இறங்கணும். இவர் சொன்ன கொட்டேஷன், இவர் சொன்ன ரேட்டோட எல்லாமே ஒரு 8000 ரூபாய் 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. எனக்கு டைமும் வேஸ்ட்டு, ஒரு 5000 லாஸ் எனக்கு நான் போயிட்டு வந்ததுனால. அதனால இவர் பாலாஜி இவர் பேரு, இவரை நம்பி இங்க வரலாம். ஓஎம்ஆர்ல இருக்கிற பிள்ளை அன்சன் இங்க வந்து இந்த ஓஎம்ஆர்ல இருக்கிற பிள்ளை அன்சன்ல வந்து பாக்குறேன்னா பாலாஜி சாரை பாருங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாரு. எனக்கு எக்ஸ்ட்ராவே அடிஷனலா பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொல்றேன் அது என்னன்ட்டு. எனக்கு சார் இவர் தான் மேனேஜரு. சார் தான் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி காரோட கவரு, சீட் கவர்லாம் வந்து எனக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாரு. அதுல இல்லவே இல்லை, ஏன்னா எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் நியூ கார் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வண்டி வாங்குறதுக்கு காரணமே இவர் தான். அந்த அளவுக்கு பேச்சு, பணிவு, அன்பு, ரொம்ப சாஃப்டா இருந்தது. இவரோட சர்வீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.